இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் கூரத்துக்கிட்ட இருக்குது. கூரம் அப்படின்ற இடம் காஞ்சிபுரத்துக்கிட்ட இருக்கிற ஒரு சிறிய கிராமம். இந்த இடத்துக்கு இன்னும் என்ன சிறப்புனா, இந்த இடத்துல தான் வைஷ்ணவ ஆச்சாரியன் கூரத்தாழ்வானுடைய அவதார ஸ்தலம் இருக்குது. அவர் தன்னுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ ராமானுஜருக்காக தன்னுடைய கண்களையே தியாகம் பண்ணவர். இவர் பெரிய செல்வந்த குடும்பத்தை சேர்ந்தவர். ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு ராமானுஜர் இப்போ சந்நியாசம் எடுத்துட்டு ஸ்ரீரங்கம் கிளம்பினாரோ, அப்போ இவரும் தன்னோட மனைவியோட தன்னுடைய எல்லா செல்வத்தையும் விட்டுட்டு அங்கே போய் அவரோட சீடராகி அவரோடையே இருந்துள்ளார் கடைசி மட்டும். அதான் இந்த இடத்துல அவரோட இந்த அவதாரம் ஸ்தலத்தில் நம்ம 2 கோவில் பார்க்குறோம். ஒன்று ஆதிகேசவ பெருமாள் கோவில், அதுக்கு பக்கத்துலேயே கூரத்தாழ்வார் கோவில். அதாவது அவர் பிறந்த அந்த இடத்தையே ஒரு பகுதி, ஏன்னா எல்லாமே பாழா போயிடுத்தான், அந்த ஒரு பகுதி அவளுக்கு கிடச்சிருக்கு. அந்த ஒரு பகுதியில் அந்த கோவில் வச்சுருக்கா. அவர் பிறந்த இடங்கள் அந்த இடத்துலையே ஒரு கோவில், ஒரு சன்னதி அமைச்சு இன்றைக்கி நமக்கு எல்லாருக்கும் இவாள்லாம் வாழ்ந்தா, இந்த இடம்தான் இவர் பிறந்தார், இவர் இவ்வளவு கைங்கரியம் வைஷ்ணவ பண்ணியிருக்கார் அப்படின்றதெல்லாம் நம்ம இது மூலம் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆதிகேசவ பெருமாள் தனி சன்னதி என்ற கோலம், தாயார் இருக்கா, பக்கத்துலேயே ஆண்டாளுக்கு தனி சன்னதி இருக்குது. ஸ்ரீதேவி பூதேவியோட ஆதிகேசவ பெருமாள் இங்கே காட்சி அளிக்கிறார். ஆதிகேசவ பெருமாள் அந்த சன்னதிக்கு அதுக்கு பக்கத்துலேயே, அதாவது அதோட டு த லெஃப்ட் அங்கே கூரத்தாழ்வான் சன்னதி, அதாவது அது ரெண்டையுமே தனித்தனி கோவிலில் வச்சுட்டுருக்கா. அங்கே கூரத்தாழ்வான் சன்னதி இருக்குது. அங்கே மெயின் டெய்ட்டி கூரத்தாழ்வான் தான். அவர் மூலவர் விக்கிரமும் இருக்குது, உற்சவரும் இருக்குது. அதுக்குள்ளேயே அந்த சன்னதிக்குள்ளே நம்ம பிரான்ஸ்னால் பண்ணப்பட்ட உற்சவ மூர்த்திகளை பார்க்கலாம். ராமர், சீதை, லக்ஷ்மணன், அனுமான், இந்த அவருடைய பெற்றோர்களால் பூஜிக்கப்பட்ட சுவாமிகள் பெருமாள் எல்லாரும், அந்த விக்கிரகங்கள்லாம் அதெல்லாம் அந்த சன்னதியில் ஏழை பண்ணியிருக்கா. அதான் இல்லை, ஒரு 1000 வருஷத்துக்கு மேலான ஆண்டுகளை சேர்ந்தது இந்த விக்கிரகங்கள்லாம். அதெல்லாம் இன்றைக்கும் பூஜையில் இருக்குது, பூஜை பண்ணுறா அங்கே இருக்கிற பட்டாச்சார். இப்போ எல்லாரையும் நம்ம அந்த சன்னதிக்குள்ளே கூரத்தாழ்வார் எழுதியிருக்கிற அந்த சன்னதியில் நம்ம சேவிக்கலாம். கூரத்தாழ்வான் எங்கே பிறந்தாரோ அந்த ரூம், அதை கன்வெர்ட் பண்ணியிருக்கா. அந்த ரூமை கன்வெர்ட் பண்ணி அந்த ரூமில் எல்லா ஆழ்வார்கள் எல்லாரையும் ஏழை பண்ணியிருக்கா. அது ரொம்ப அழகாக இருக்கும். ராமானுஜர் இருப்பார் அங்கே, மணிவாள மாமணிகள், எல்லா ஆழ்வார்கள் எல்லாரையும் அந்த இதில் ஏழை பண்ணியிருக்கா. அது ரொம்ப அழகாக இருக்கும். இதை சுற்றிர வந்தோன்னா அது பிரகாரம் சுற்றலாம். அந்த பிரகாரத்தில் பார்த்தோன்னா கூரத்தாழ்வாருடைய சரித்திரங்கள் எல்லாம் வரையப்பட்டிருக்கும். பிரகாரத்தில் நம்ம படித்தோன்னாக்கா அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தெரியும். அவ்வளோ அழகாக இருக்கும். சைட்லலாம் ஆச்சாரியர்களுடைய சன்னதி இருக்குது. ஸோ அவ்வளோ அழகான காமாக இருக்கும். ரொம்ப அந்த பழமை தெரியும், ஆனால் பழமை கொஞ்சம் அதை புதுப்பிச்சிருக்கா. ஆனாலும் நமக்கு அந்த உணர்வு அப்படி நம்ம கூரத்தாழ்வான் அவருடைய காலத்தில் இருக்கிற உணர்வு வரும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு தெய்வீகத்தன்மை, அது நம்ம அந்த கூரத்தாழ்வானோட சரித்திரம் படித்து அவரை பற்றி தெரிஞ்சுட்டு அந்த கோவிலுக்கு போனோன்னா இன்னும் நம்ம அந்த அந்த இடத்தோட மகிமையை உணர முடியும்.